ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அன்பிற்கினிய ஆன்மீக அன்பர்களே, பிப்ரவரி 9 அஷ்டமி என்பது நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது கருதப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய செயல்களும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். பிரபஞ்ச சக்தியில் மிகவும் சிறந்த கதவை திறக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது மாறிவிடும். இன்று நீங்க செய்ய போகும் சில செயல்கள் உங்களுடைய வீட்டுல சூழ்நிலையை மாற்றம், உங்களுக்கு முன்னோர்களின் பூரண ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைப்பட்ட வேலைகளை நகர்த்திவிடும். அந்த சக்தி வாய்ந்த செயல்கள் என்ன, அதை ஒன்றன் பின் ஒன்றாக முழுமையாக்கும் காணலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். காலை 6 மணிலிருந்து 8 மணி முன்னோரின் நினைவு நேரம்னு அழைக்கப்படக்கூடியது. அஷ்டமி காலையில நீங்க முதல்ல விழித்தவுடன் 2 நிமிடம் கண்களை மூடி முன்னோர்களின் உருவத்தை நினைவு கூறுங்கள். அது உங்களுடைய தந்தையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய தாத்தா பாட்டி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய முன்னோர்களை நீங்க உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே வாக்கியம், என் முன்னோர்களே, உங்கள் ஆசி எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய முன்னோர்களிடம் உங்களுடைய கண்களை திறந்த உடனே நீங்க கூறணும். இதனால் என்ன பலன் ஏற்படும் அப்படின்னா, மனதில் இருக்கக்கூடிய பயம் குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பழைய குடும்ப ருணங்கள் அனைத்தும் உங்களை விட்டு குறைந்து வீட்டில் ஒரு அமைதியானது அதிகரிக்கும். எதிர்பாராத திசையில் அதிர்ஷ்டமானது திறக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சிறிய தானம் இது மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தும். அஷ்டமி நாள்ல முன்னோருக்காக ஒரே ஒரு பொருள் நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா அவர்களிடமிருந்து அதிகமான கர்ம நன்மைகள் நம்மளை தேடி வரும். நீங்க தானம் செய்யக்கூடிய ஒரு சின்ன பொருள், இல்லைன்னா ஒரு வாழை, இல்லைன்னா ஒரே ஒரு கப் தண்ணீர், ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு கைப்பிடி உளுந்து, இல்லைன்னா ஒரு கொஞ்சமாண்டி வெல்லம், இதை நீங்க ஒரு பெரிய தானமாக கூட செய்ய வேண்டாம். இந்த ஒரு சின்ன தானத்தை நீங்க பண்ணுங்க. நினைவு அப்படிங்கிற ஒரு சக்தி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தும். எனவே இதை நீங்க இந்த ஒரு நேரத்துல, அதுவும் காலை நேரத்துல 6 மணிலிருந்து 8 மணிக்குள் நீங்க தானம் செய்யும் பொழுது குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், நிதிநிலை மேம்படும், வீடானது மிகப்பெரிய அளவுல ஒரு சீராக கட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக முன்னோருக்கு ஏற்ற வேண்டிய ஒரு தீபம். முதல்ல உங்களுடைய வீட்டுல ஒரு மூலையில ஒரு எளிய தீபத்தை ஏற்றணும். தீபத்தில் பயன்படுத்த வேண்டியது நெய் அல்லது ஜொன்னெண்ணெய்ன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு நெய், அந்த ஒரு எண்ணெய், ஜொன்னெண்ணெய்ன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு எண்ணெயும் நீங்க பயன்படுத்தலாம். ஒரே ஒரு பருத்தி திரியை விட்டு தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய மனதிற்குள், என் வழித்தோன்றலே உங்கள் ஒளி என் இருளை அகற்றும் அப்படின்னு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய மனதிற்குள் கூறுங்க. இதனுடைய பலனாக வீட்டில் இருந்த தடைகள் அனைத்தும் எரிந்து போகும். வேலைகள் தடுமாறியது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வேலைகள் அனைத்திலும் நன்மைகள் நடக்கும். முன்னோர்கள் தங்களுடைய ஆசீர்வாத ஆற்றலை உங்களுக்கு அதிகரிப்பாங்க. பிடித்த உணவு, இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு முன்னோர்களுக்கு பிடித்த ஒரு உணவை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். சிறிய ஒரே ஒரு உணவு, சாதாரண சோறு, இல்லைன்னா பாயாசம் அல்லது ஒரே ஒரு பழம், அதை உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூலையில வைத்து அதை உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்க வழிபடணும். இதை நீங்க செய்வதனால உங்களுடைய வீட்டுல என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் குறையும். குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருவரின் நோயானது குறைந்து வீட்டு பெண்களுக்கு நல்ல பலனானது கிடைக்கும். தூரத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பாதுகாப்பு ஏற்படும். இதனை நீங்க மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் செய்ய வேண்டிய ஒரு சக்தியான ஒரு செயலாக இருக்கும். இந்த ஒரு நேரத்துல அக்னி சக்தியானது மிக அதிகமாக இருக்கும். ஒரு கற்பூரத்தை ஏற்றி உங்களுடைய வீட்டில் கதவின் முன்பு வைத்துவிட்டு 2 நிமிடம் நீங்க அமைதியாக நிற்க வேண்டும். இப்பொழுது நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வாக்கியம், என் குடும்பம் சந்தோஷமாக வாழ எனது முன்னோர்கள் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க கூறிக்கொள்ளுங்கள். இதனுடைய பலனாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாம்ப தோஷ கர்மங்கள் அனைத்தும் குறையும். மிக நாட்களாக நின்ற பண விஷயங்கள் உங்களுக்கு நகரும். எதிர்பாராத ஒளியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு குடும்பத்துல மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். இறுதி ஆசீர்வாத வாக்கியம், இது மிகவும் ஒரு முக்கியமானதாக கருதப்படும். இன்றைய அஷ்டமி நாளோட இறுதியில நீங்க தூங்குவதற்கு முன்பாக ஒரே ஒரு 10 வினாடி மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்களை மூடி இதை நீங்க சொல்லணும். என் முன்னோர்களை, உங்களை நினைக்கின்றேன், அன்புடன் அழைக்கிறேன், நான் சந்தோஷமாக வாழ உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று இதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை 21 நாட்கள் நிச்சயமாக மாற்றிவிடும். இதனுடைய பலனாக கடந்த கால தடைகள் அனைத்தும் விலகி வேலை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடைகள் குறையும், வீடு மாற்றம் அல்லைன்னா சொத்து அதிர்ஷ்டத்துல நல்ல ஒரு நாளாக இருக்கும், மன நிம்மதி ஏற்பட்டு அமைதியானது உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கும். இதையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல கூறுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். எனவே நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினைவுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.